Chutney viewers, இன்னைக்கு நம்ம சென்னையில இருக்க பெஸ்டான ஃபுட் பிளேசஸ் என்னென்னன்னு தான் பார்க்க போறோம். சென்னை சவுகார்பேட்ல இருக்க சீனா பாய் கடை தெரியாதவங்க கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டீங்க. இங்க போனா நெய் தோசை, பொடி தோசை, பொடி இட்லின்னு வேற லெவல்ல இருக்கவங்க எல்லாமே. ஒரு பிளேட் ஜஸ்ட் 40 rupees தான். ஒரு வாட்டி நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. நிறைய பேர் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் கூட இங்க வந்து சாப்பிட்டு போறாங்க. அப்படி ஒரு டேஸ்ட். பாரிஸ் பூக்கடை கிட்ட தாங்க இந்த சீனா பாய் கடை இருக்கு. இந்த கடை தான் இங்க முதல்ல ஆரம்பிச்ச கடையா. சோ இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா தோசையும் பொடி இட்லியும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ட்ரிப்ளிகேன்ல இருக்க மாமியார் வீடு. பேரே மிரட்டலா இருக்குல்லங்க. இங்க மதுரை ஸ்டைல்ல கறி விருந்தே இருக்குங்க. சீரக சம்பால பண்ற பிரியாணி, ஃபிஷ், மட்டன் சுக்கான்னு இப்படி பல ஐட்டம்ஸ் வெரைட்டியா இருக்குங்க. ட்ரிப்ளிகேன்ல இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டை நீங்க நிச்சயமா பார்க்கவே முடியாது. சோ ட்ரிப்ளிகேன் வந்தீங்கன்னா மறக்காம மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாஷா ஹல்வா. இதுவும் நம்ம ட்ரிப்ளிகேன்லயே தாங்க இருக்கு. தம்கா ரோட்னு சொல்லுவாங்க. ட்ரிப்ளிகேன்லயே ஃபேமஸான கடை. ட்ரிப்ளிகேன்லயே ரொம்ப ஃபேமஸான நம்பர் 1 கடை நம்ம பாஷா ஹல்வா தான். அது மட்டும் இல்லங்க, இங்க நிறைய டிஃபரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல அல்வா செய்றாங்க. கண்டிப்பா ட்ரிப்ளிகேன் வந்தா பாஷா அல்வாவையும் ட்ரை பண்ணிட்டு போங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறதும் ட்ரிப்ளிகேன்ல இருக்க கடை தாங்க, நம்மளோட லஸ்ஸி கடை. ட்ரிப்ளிகேன்ல சுத்தி நிறைய ஃபுட் ஸ்பாட்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஜாம் பஜார்ல இருக்க லஸ்ஸி கடை. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கோங்க இங்க லஸ்ஸி. 11 மணி வரைக்கும் இந்த கடை ஓபன்ல இருக்கும். இங்க சாப்பிடுற மாதிரி டேஸ்டான திக்கான லஸ்ஸி வேற எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைங்க. அப்படியே ட்ரிப்ளிகேன்ல இந்த கடையையும் ட்ரை பண்ணிட்டு போங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தொன்னை பிரியாணி. சொல்லவே வேணாம், இவங்களோட டேஸ்டே தனியா இருக்குங்க. தொன்னை பிரியாணி நம்மளோட OMRல தான் இருக்கு. வஞ்சரம் ஃப்ரை, கோலா உருண்டை, சிக்கன், இப்படி பல ஐட்டம்ஸ் வித்தியாசமா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, 3 AM பிரியாணிய முதல்ல ஸ்டார்ட் பண்ணதே இவங்க தான். இந்த இடத்த பத்தின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு தெரியுமா? கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு இந்த கடை தான் ரொம்பவே ஃபேவரட்டான கடையா. இங்க இருந்து பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிடுவாராம். அது மட்டும் இல்லாம சில டைம் நேர்லயும் வருவாராம். அப்ப பாத்துக்கோங்க இந்த இடத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு. சோ கண்டிப்பா இந்த எல்லா பிளேசஸ்க்கும் போய் எல்லா டிஷஸையும் ட்ரை பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை கமெண்ட்ல விடுங்க. அடுத்த வீடியோல இதை விட பெஸ்டான ஃபுட் பிளேசஸ் பத்தி பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபுட் சட்னி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.